Hi, students, Pranimax here. Chapter 1, Exercise 1.6, question number 1, second subdivision. 3 linear equations. Solve the linear equations. Solve the system of linear equations by rank method. இதான் கொஸ்டின். இப்போ நமக்கு 3 வேரியபிள்ஸ்ன்றதால 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. நம்ம இது என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் இன் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி. அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஓகேவா? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. அப்போ மேட்ரிக்ஸ் ஏ பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் 3 1 7. ஓகேவா? அப்புறம் 1 -3 -1, then 1 2 4. ஒரு காலம் மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அனதர் காலம் மேட்ரிக்ஸ் 2 1 5. ஓகேவா? இது என்னது? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி, ஏ விர்ச்சுவல் பி. அப்போ அது என்ன பண்ணலாம் பாரு, 3 1 1 2 1 -3 1 -3 2 1 7 -1 4 5. ஒரு விர்ச்சுவல் லைன் பாருங்க. இது 3 1 1 1 -3 2 7 -1 4. இது காலம் மேட்ரிக்ஸ் 2 1 5 ஒரு காலம் மேட்ரிக்ஸ். இது எடுத்து அப்படியே எழுதிட்டோம். ஏ 3 1 7 1 -3 -1 1 2 4 விர்ச்சுவல் லைன் பி 2 1 5. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெடியூஸ் இன்ட்டு ரோ ஈகலன் ஃபார்ம். ஓகேவா? ட்ரையாங்குலர் ஃபார்முக்கு இதை ரெடியூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 1ன்னு இருந்தால் ஈஸியாக இருக்கும் போட. ஸோ R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். R1 R2 இன்டர்சேஞ்ச். அப்போது 1 -3 2 1. ஓகேவா? 3 1 1 2. அதுக்கப்புறம் 7 -1 4 5. இப்படி போட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்னா, யூஸ்வலாக நம்ம எல்லா சம்லையும் செய்கிற மாதிரி R2 ஈக்குவல் டு R2, R3 ஈக்குவல் டு R3. ஓகேவா? இங்கே பாருங்க, சேம் சைனாக இருக்கா? மைனஸ். இங்கே என்ன இருக்குது? நியூமரிக் 3 3 R1. இங்கே பாரு, சேம் சைனாக இருக்கா? மைனஸ். என்ன நியூமரிக் இருக்குது? 7 7 R1. இது ஓகேவா? இப்போ அதை செய்திடலாமா? R1 அப்படியே போட்டுடலாமா? R1 பாரு, 1 -3 2 1. இப்போ R2 பாரு, R2 -3 இன்ட்டு R1 3 -3 0. இங்கே பாருங்க 1, இதை -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் +9 1 +9 10. இங்கே பாருங்க 1, இதை -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -6 1 -6, அப்போ -5. இங்கே பாருங்க 2 -3 -1. சரியா? அதே போல் இது பாரு, இது மொத்தத்தையும் எதால? -7ஆல். -7 7 -7 0. இங்கே பாருங்க -1, இதை -7ஆல் பண்ணால் +21 ஆகிடுமா? -7 பண்ணால் +21, அப்போ +20. இது -7ஆல் பண்ணால் -14 minus 7 minus 14 plus 4 minus 10.
இது -7, 5 -7 -2. ஓகேவா? இது விர்ச்சுவல் லைன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இதுதான் அடுத்து செகண்ட் ரோவில் நான் ஜீரோ எலமெண்ட்டு. இதுக்கு கீழே தான் இன்னொரு ஜீரோ வர வைக்கணும். ரைட்? அப்போது R1 R2 அப்படியே போட்டுடலாமா? R1 R2 அப்படியே போட்டுறேன். 1 -3 2 1 0 10 -5 -1. இப்போ R3 தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். R3 எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பாரு. R3 ஈக்குவல் டு சேம் சைனாக இருக்கு. R3 சேம் சைனா -2 இன்ட்டு R2. ஓகேவா? இந்த ஸ்டெப் புரியுதா? இங்கே பாருங்க, இந்த இடத்துல 20 இருக்கு. R3 ஈக்குவல் டு R3 போட்டேன். செகண்ட் ரோ இதான் நான் ஜீரோ எலமெண்ட்டு. சேம் சைனாக இருக்கா? மைனஸ் போட்டேன். இங்கே 10 இருக்கு. 2 மல்டிப்ளை பண்ணால் 20. அப்போ -2R2. இப்போ இது 0. இது ஒன்று ஆகிடும் 0. அப்போ இது ட்ரையாங்குலர் ஃபார்ம். இது பாரு, -10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 0. இது பாரு -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 0. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பாரு 2. ஏக்கு எடுத்தாலும் 2, A, Bக்கும் 2. அப்போ இங்கே which implies rank of A, B equal to rank of A. ஓகேவா? என்னவா இருக்காது? 2. 2ன்றது என்ன? லெஸ் தென் n. அப்போ இது கன்சிஸ்டன்ட் and infinitely many solutions. Infinitely many solutions. அப்போ இங்கே நம்ம செக் பண்ணி, இதான ஃபைனல் ஸ்டெப்பு. இந்த பாருங்க, 3 வேரியபிள்ஸ். இது என்ன பண்ணுவோம் பாரு, இதான ஃபைனல் ஸ்டெப். 1xன்னு போட்டுக்கிட்டோமா? 1x. அப்புறம் -3y போட்டுக்கிட்டோமா? -3y. ப்ளஸ் 2z போட்டுட்டா? ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1. இது பாரு 0x ப்ளஸ் 10y -5z ஈக்குவல் டு -1. ஓகேவா? பாருங்க, இது இது எல்லாம் 0 அப்படியே விட்டுட்டேன். இங்கே பாருங்க, 3 வேரியபிள்ஸ் பட் 2 ஈக்குவேஷன்ஸ். இந்த இடம் புரியுதா? பாருங்க, ஹியர் XYZ 3 equations but 3 variables but 2 equations. அப்போ இங்க என்ன செய்யணும்? reduce 3 variables into 2 variables. அப்போ நான் என்ன செய்றேங்க, here put Z, third variable Z இருக்குல்ல, அதை ஒரு கான்ஸ்டன்ட் K அப்படின்னு எடுத்துக்கிறேன். வேர் K வந்து பிலாங்ஸ் டு என்னவா இருக்கணும்? ரியல் நம்பர். இது ஓகேவா? பாருங்க, ரைட்? அப்போ இது என்ன ஆகும் பாரு, எக்ஸ் -3y, ஜட்டுக்கு K ப்ளஸ் 2K 1 ப்ளஸ் 2K bring it RHS -2K. இது பாரு 10y ஈக்குவல் டு ஜட்டுக்கு K -5K bring it RHS plus 5K -1 plus 5K. ஓகேவா? இப்படி வந்துடும். அப்போ நமக்கு இங்கே ஒய்ன்றது என்ன ஆகிடும்? ஒய் ஈக்குவல் டு 5K -1 ஹோல் டிவைடட் பை 10. இப்போ இந்த ஒய் வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிடு. அப்போ இது என்ன ஆகும் பாரு, எக்ஸ் -3 இன்ட்டு ஒய்க்கு 5K -1 ஹோல் டிவைடட் பை 10. ஓகேவா? ஒய்க்கு ஈக்குவல் டு 1 -2K. 10 LCM 10x. 10 வந்து இங்கே எல்சிஎம்மாக இருக்குது. இந்த இது என்ன ஆகிடும் பாரு,
minus 15k. அப்போ நான் இந்த 10 LCM இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 10 மைனஸ் 20kன்னு வந்துருமா, ஒரே ஸ்டெப்பில் போட்டேன். இப்போ இங்கே பாருங்க, இது LCM தானே, மைனஸ் 15k bring into RHS plus 15k மைனஸ் டு மைனஸ் plus 3 bring into RHS minus 3. இப்போ இது என்னாகும் பாரு, 15k மைனஸ் 20k, 10 மைனஸ் 3 7, இது மைனஸ் 5k. இப்போ நமக்கு x ஈக்குவல் டு 7 மைனஸ் 5k ஹோல் டிவைடட் பை 10. ஓகேவா, இது x. y என்ன, y ஈக்குவல் டு என்ன சொன்னேன், 5k மைனஸ் 1, 5k minus 1 whole divided by 10. Z என்ன சொன்னேன், t. ஓகேவா, அப்போ இங்கே z equal to k. இந்த k belongs to R னு சொல்லியிருக்கேன். அப்போ இது infinitely many solutions தானே, because k equal to 1, 2, 3 etc. அப்படின்னு போட்டினா it has infinitely many solutions. Right? That's all. Thank you.